வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு சபையை கட்டுவேன் என்று சொன்னபடியே இந்த வருஷம் அவர் சபை கட்டுமானத்தை துவங்க உதவி செய்தார். நம் கண்களுக்கு இது முடியாத எட்டாத ஒரு காரியமாக இருந்தது. நமக்கு ஏறக்குறைய 70 லட்சம் தேவையாக இருந்தது. ஆனால் அவர் வார்த்தை சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை என்று சொன்னபடியே இதோ நம் கண்களுக்கு முன்பதாய் அவருடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது எல்லாம் துதியும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே செலுத்தப்படும். அதை தாண்டி சபையாய், குடும்பத்தின் உறுப்பினர்களாய், சபையின் வெல்விஷரா அநேகர் இந்த தரிசனத்திற்காக துவங்கின நாள் முதல் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். அதற்காக நன்றி. அது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் கூட நின்று அநேக காரியத்தில் பங்கு பெற்றீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏறக்குறைய 51 லட்சத்தை கர்த்தர் சந்தித்தார். இன்னும் 19 லட்சமே மீதம் இருக்க கர்த்தர் அதையும் சந்திப்பார் என்று நம்புகிறேன். தேவ ஜனமே, ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். இன்னும் சில நாட்கள் கர்த்தருடைய தரிசனத்தில் நாம் கூடியிருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சபையே ஆயத்தமா?